சென்னை ஓட்டேரி அருகே பனந்தோப்பு பகுதியில் ரவுடி அறிவழகனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் குறித்து ரவுடி அறிவழகன் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் தற்காப்பிற்காக போலீசார் திரும்ப சுட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை ஓட்டேரி பகுதியில் ரவுடி துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திருமுல்லைவாயல் பகுதியைச் சேர்ந்த ரவுடி அறிவழகன் என்பவரை புளியந்தோப்பு காவல் துணை ஆணையருடைய தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அதன் ஒரு கட்டமாக அவர் ஓட்டேரி பனந்தோப்பு காலனி பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக தனிப்படை போலீசார் அவரை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது காடில் துப்பாக்கியால் சுட்டு அறிவழகனை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். புளியந்தோப்பு துணை ஆணையருடைய தனிப்படை போலீசார், அதாவது உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் தலைமையிலான போலீசார் ரவுடி அறிவழகனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அறிவழகன் மீது 3 கொலை வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் 3 கொலை வழக்குகளில் தலைமறைவாக இருக்கிறார். 6 வருடமாக காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் ஆஜராகாமல் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இடிமுரசு இளங்கோ, அவரது சகோதரர் கூட்டாளியாக இருக்கக்கூடிய பழனி, திவாகர் ஆகியோர் கொலை வழக்கில் இவர் சம்பந்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ரவுடிகள் தொப்பை கணேஷ், அதே போல சேது ஆகியோருடைய கூட்டாளியாக அறிவழகன் இருந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஏற்கனவே என்கவுண்டரில் செய்யப்பட்ட முத்து சரவணனுடைய எதிர்கூட்டாளியாக இவர் இருந்திருப்பதும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள துப்பாக்கி வாங்கி வந்து அதன் மூலமாக மிரட்டி மாமூல் வசூலிப்பது என பல்வேறு நடவடிக்கைகளில் சட்டவிரோத செயல்களில் இந்த அறிவழகன் ஈடுபட்டு வந்ததும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பீகாரில் இருந்து 35,000 ரூபாய்க்கு கள்ள துப்பாக்கி வாங்கி வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. துப்பாக்கியால் போலீஸை நோக்கி சுட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் போலீசார் காலில் தற்காப்புக்காக சுட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் அவருடைய வீட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் இவர் ஈடுபட்டிருந்தார். அப்போது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்தி சென்று இந்த அறிவழகனை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். தற்போது காலில் குண்டு காயம் அடைந்த அறிவழகன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக ஓட்டேரி போலீசார் ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.